ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த தீபாவளி ஸ்டைலில் நம்ம நார்மல் ஃபோட்டோவை ஜெமினி ஏஐயில் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 6 எஃபெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லா எஃபெக்ட்டுக்குமே இதோட ப்ராம்ப்ட் நான் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்டைலுக்கு மட்டும் இதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மீதி அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் பாய் அண்ட் மென்னுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சேம் எஃபெக்ட்டை எப்படி கேர்ள் அண்ட் உமனுக்கு மாத்துறது அப்படிங்கறத பத்தி நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். இப்போ இந்த ஒரு ஸ்டைலை நம்ம எப்படி அப்லோட் பண்ணி உருவாக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜெமினி அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல கிரியேட் இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி எந்த போட்டோ உங்களுக்கு எஃபெக்ட் வேணுமோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்க அந்த ப்ராம்ப்டை போட்டு அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணுறேன். இப்போ நார்த் இந்தியன்ஸ்க்கு கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய தமிழ் கல்ச்சருக்கு உண்டான ஒரு பேண்ட் ஷர்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, வேட்டி, இது மாதிரி எல்லாம் ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணிடுறேன். பண்ணிட்டு கடைசியில் ரைட் சைடில் இருக்கிற அந்த ஏரோ மார்க் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ப்ராசஸ் போகுது. ப்ராசஸ் போன பின்னால ஜென்ரேட்டிங் இமேஜ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அடுத்து ஷூர் ஹியர் இஸ் த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் வந்து கீழே டிஸ்பிளே ஆகுது. அப்படியே மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய போட்டோவை வச்சு ஒரு மாசான ஒரு எஃபெக்டை கொண்டு வந்து காமிக்குது. ஸோ இந்த போட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா அந்த போட்டோ மேலே கிளிக் பண்ணி மேலே டவுன்லோட் பட்டனுக்கு பார்த்தீங்களா, டவுன் ஏரோ கீ பட்டன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆச்சுன்னா உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய கேலரியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதை நீங்க ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம், இல்ல டிபியா வச்சுக்கலாம். சரி, இந்த ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் உண்டான ப்ராம்ப்டை நான் அப்படியே டைப் பண்ணிருக்கேன். இதை நீங்க டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் டு பி உங்களுக்கு டைப் பண்றதுக்கு சிரமமா இருந்ததுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்து இந்த ப்ராம்ப்டை நீங்க செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது பெட்டர்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேம் எஃபெக்ட் கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.